ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி சாதம் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் மிளகு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சிம்பிளா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே செஞ்சிரலாம். குழந்தைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல குடுத்து விடலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம். நெய் மிளகு சாதம் செய்ய தேவையான பொருட்கள பார்த்துரலாங்க. நான் இன்னைக்கு சாதம் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா உதிரி உதிரியா எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம். ஒரு கடாயில் 1,5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நல்லா உருகிருச்சு நெய். பூண்டு சேர்த்துடலாம். லைட்டாக நெய்யில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதில் வரமிளகாய் சேர்த்துடலாம். இது காரமே வரமிளகாயும் பெப்பர் பொடியும் தாங்க. அதனால் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துருக்கிறதுனால இதை வதக்கும் போதே வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க காரமாகவே இருக்காது, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பெப்பர் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இந்த சாதம் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைனா கத்திரிக்காய் வறுவல், வாழைக்காய், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிட. இன்னும் சூப்பராக தயாராகிடுச்சு சாதம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குயிக்காக ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. ஒரே மாதிரி லெமன் சாதம், புளி சாதம்லாம் குழந்தைங்க சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, எனக்கு இதே அம்மா செஞ்சு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. காரமும் இருக்காது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான நெய் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.